சார் இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு என்ன 11 மாசத்துக்கு மேல பார் கவுன்சில் இழுக்கிறாங்க என்ன ம். நடவடிக்கை டைம் லைனே கிடையாதா அதுக்கு ம். வழக்கறிஞர் ஏமாந்த பணத்தை விட பார் கவுன்சில் அட்ஜன்மெண்ட்னால அலைஞ்சது தான் அதிகம். ஒவ்வொரு முனையும் எனக்கு வந்து 8 மணி நேரம் டிராவல் இருக்குது சென்னைக்கு வந்து போறதுக்கு அப்படின்றது. இதுக்கு என்ன சார் ஆன்சர்? பொதுவா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி கேசஸ்லாம் முடிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. காம்ப்ளிகேட்டடா இல்லாத வகையில், காம்ப்ளிகேட்டட் இருந்தால் கூட காம்ப்ளிகேஷனே இல்லைன்னா 6 மாசத்துல முடிச்சிருங்க. அப்படி இல்லையா ஒரு வருஷம் எடுத்துங்க டைம். ஒரு வருஷத்துல அது என்னன்ற முடிவுக்கு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால இழுக்கிறதுக்கு உண்டான வேலை இல்லை. எதுக்காக இழுக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ப்ரொசீஜரா நீங்க வந்து போனீங்கன்னா கண்டிப்பா வந்து முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம். அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னா நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ அவங்க வந்து டிராவல் அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன சார் நம்மளால பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணாருன்னா எல்லா அட்வொகேட்டும் தப்பு பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்ல அட்வொகேட்டா பார்த்து அந்த அட்வொகேட் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு அதை அவர் பண்றாரான்னு வந்து கண்காணிச்சு இருந்தா போதும். ஓகே. ஒரு சிலதுக்கு தான் நேரா வர சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நேரா வர சொல்ல போறதில்ல. பார் கவுன்சில பார்ட்டின் பர்சனா விசாரணை பண்றதுக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை வரலாம். ஓகே. அதுக்காக நீங்கள் 10 தடவை அலையணும், அவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்வொகேட்டை வச்சு அது என்னன்றதை ஃபாலோ பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு இது வந்து சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார் கவுன்சில் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்க்கு ஏதாவது ஃபிக்ஸ்டு டைம் லைன் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார்? அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்கல்ல, 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி டைம் லைனோட தான் முடிக்கணும். அவ்வளோலாம் டிலே பண்ணவே கூடாது. இப்படி ஃப்ரீக்வெண்ட் அட்ஜன்மெண்ட்டா வந்தது அப்படின்னா ஏதாவது லீகல் ரெமடி இருக்குங்களா சார்? அதாவது இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் இந்த டேட்டில் ஃபைல் பண்ணேன், என்னை அடிக்கடி அலக்கழிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டைம் லைனை குறைக்கிறது கூட நிறையா சான்ஸ் இருக்குது. அந்த டிசிப்ளினரி கமிட்டியை கூப்பிட்டு இதை கொஞ்சம் வேகமாக முடிங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ரெண்டாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட நீங்கள் வந்து எழுத முடியும். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே தான் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி வருது. ஸோ அவங்க மேலே இருக்கிறவங்க வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பீடியாக அது பண்ணுறதுக்கு டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதையும் மீறி பண்ணால் நம்ம ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஒரு நல்ல அட்வொகேட்டை வச்சு நிறைய ஏராளமான அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க இந்த மாதிரி நியாயமாக இதை பண்ணுறதுக்கு. ஓகே. அந்த மாதிரி ஒரு நல்ல அட்வொகேட்டை தேர்ந்தெடுத்து ஹைகோர்ட்டில் ரிட் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா கடகடன்னு வேகமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மேலும் இது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஒன்றும் தயங்காமல் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிறது காத்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.